Hey boys and girls, welcome back to Formita's Vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா 100% ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் நான் எப்படி என் குழந்தைய நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என் குழந்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தானா பயங்கர மொபைல் அடிக்ஷனில் இருந்தால் அவன் மொபைல் என்ன யூஸ் பண்ணுவான்னா கொக்கோமெலான் ரைம்ஸும் சூச்சு டிவி ரைம்ஸும் தான் ஜாஸ்தி பார்ப்பா. ஒரு லெவலில் மொபைல் பார்த்தா தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர அடமெண்ட்டு. அப்புறம் நான் எப்படி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு என்ன ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட மொபைல் அடிக்ஷனை நான் மொபைல் அடிக்ஷன்லேருந்து அவளை வெளியே கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போது லாஸ்ட்டு ஜூனில் பார்த்தீங்கன்னா என்னோடய டோட்டல் ஃபேமிலி கொரோனாவில் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்போ வேறு வழி இல்லாமல் அவகிட்ட மொபைல் கொடுத்தோம். அது கொடுத்ததுலேருந்து அவள் பயங்கர மொபைல் அடிக்ஷன் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி 1 இயர் வரைக்கும் அவள் சுத்தமாக மொபைலே பார்க்கலை. 1 இயருக்கு மேலே தான் 1 இயர் 3 மந்த்ஸில் தான் மொபைல் அவள் பார்க்க ஆரம்பிச்சுட்டு பயங்கர அடிக்ஷன் ஆகிடுச்சு. இந்த ரைம்ஸ் எல்லாம் நல்ல கலராக அட்ராக்டிவாக இருக்கவும் பயங்கர அடிக்ஷன் ஆகிடுச்சு. ஒரு லெவலுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, மொபைலில் கண்ணு கேட்டுறதுக்கு டிவி கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை டோட்டலாக கொடுக்காம டிவியில் போட ஆரம்பித்தேன். டிவியில் ரைம்ஸ் பார்த்துட்டு டிவியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனால் நகராமல் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு டிவி போடு அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக அவள் அடமெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் டிவியும் கட் பண்ணேன். எப்படின்னா என்னென்ன டிப்ஸ்னான்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்காகனா என்ன மாதிரியே ஸ்ட்ரகிள் பண்ண நிறைய நியூ மாமீஸ்க்கு ஏதாவது ஒரு டிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா வீட்டுக்கு வர எல்லா ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், தயவு செஞ்சு மொபைல் குழந்தை முன்னாடி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் முன்னாடி ஃபோன் எடுக்கிறதே நிறுத்தினேன் டோட்டலாக. அவள் தூங்கும்போது மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டேன். ஏன்னா நான் முன்னாடி பார்க்கும்போது அதில் என்னமோ இருக்குது எதுமோ இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவன் மொபைலுக்கு வரவே ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் அவன் முன்னாடி டோட்டலாக மொபைல் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்ககிட்டேருந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தது. டோட்டலாக அவன் முன்னாடி ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவங்கிட்டேயும் ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம், ப்ளீஸ் அவன் முன்னாடி ஃபோன் எடுக்காதீங்க, அவள் ரொம்ப மொபைல் பார்க்காதீங்க. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் கூட கொக்கோமெலான் ரைம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு. அப்போ நான் அவங்ககிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ண வேணாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் மொபைல் காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக கேட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே அவன் முன்னாடி மொபைல் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ மொபைல் இருந்துச்சுன்னா தான் அதை பார்க்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் அவளுக்கு இருந்ததே தவிர்த்து இல்லாதப்போ கொஞ்சம் டைவெர்ட் ஆக ஆரம்பித்தா. அந்த மாதிரி மொபைலில் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் ஆக்கி டிவிக்கு ஃபஸ்ட்டு நான் எப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் ரைம்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ஆச்சு, 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஆச்சு, 2 ஹவர் 3 ஹவர் அந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அதுக்கப்புறம் டிவியிலேருந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. டிவிக்கு என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக இல்லைம்மா கரண்ட் போயிடுச்சுமா, கரண்ட் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிவி ஆஃப் பண்ணான். ஒரே பயங்கர அடம் பிடிச்சி சரியாக பயங்கரமாக அழுதா. ஒரு 3 நாள் அவளோட அழுகை கண்ட்ரோலே பண்ணல. அப்போ ஆனால் திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் நாங்கள், இல்லைம்மா டிவி கரண்ட் இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் அவள் அதை ஏற்றுக்க ஆரம்பித்தான். அம்மா டிவி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லும்போது டிவி கரண்ட் இல்லைம்மானா சரி கரண்ட் இல்லை அப்படின்ட்டு அவளே அவள் மைண்ட் செட் பண்ண ஆரம்பித்தா. மீன் டைம் என்ன பண்ணோன்னா நாங்கள் அவளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எப்படின்னா அவள் டிவி மொபைல் அப்படின்னு கேட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம பால் விளையாட போகலாமா, நம்ம பபுள்ஸ் விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணி அவங்க கூட பால் விளையாண்டோம், பபுள்ஸ் விட்டோம். அப்படி பண்ணும்போது அவள் கொஞ்சம் எங்களோட மிங்கிளாய் விளையாடும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்ஸு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. புக்ஸ் அவளுக்கு சின்னதுலேருந்தே நான் ஒரு 3 மந்த்ஸ்லேருந்தே ஒரு புக்கு பெட் டைமில் குட் நைட் மோன்னு சொல்லிட்டு அந்த புக் படிக்க ஆரம்பித்தேன். அதனால் அதுலேருந்தே அவளுக்கு ஒரு புக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணோன்னா நிறையா கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி புக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி ஓரியன்ட் புக்ஸ், டச் பண்ணுற மாதிரி, ஃப்ளிப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி, அதுக்கப்புறம் போர்ட் புக்ஸு அதெல்லாம் வாங்கி அவள் கூட சேர்ந்து ரீட் பண்ணி அவளுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அம்மா கேட்டேப்பாம்மா இது என்ன அது என்ன அப்படின்னு. ஒரு புக்கே ஒரு நாளைக்கு 200 டைம்ஸ் 300 டைம்ஸ் நான் ரீட் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக கேட்டே இருப்பான், நானும் ரீட் பண்ணிட்டே இருப்பேன். அதை பார்க்க புக்கு மேலே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகவும் அப்போ இதெல்லாம் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பித்தா. அப்புறம் ஸ்க்ரீன் பார்த்து தான் சாப்பிட்ற ஹேபிட்டை மாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ட்விங்கிளிங் லிட்டில் ஸ்டார் ரைம்ஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வா நம்ம ஸ்டார்ஸ் பார்த்துட்டே மம்மம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு
பட் இது வந்துட்டு இந்த டைவர்ட் பண்ணி ஃபீட் பண்ணுறது வந்துட்டு அட்வைசபிள் இல்லை தான். பட் நான் ஸ்க்ரீன் பார்க்காம இது பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுவே ஒரு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ ஸ்டார்ஸ் காமிச்சு சாப்பிட ஆரம்பித்தோம், ஏரோப்ளேன் வந்து அது இதுமான்னு சொல்லி நானும் அவ்வளோ உட்காந்து நிறைய கதை பேசிட்டு புக் படிச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லி தான் அப்படியே நான் அவ்வளோ ஃபீலிங் டைம் போகுது. ஸ்க்ரீன் இல்லாமல் அப்படியே நான் சமாளிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா ஃபஸ்ட்டு அவள் புக்கு படித்து புக்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ புக்கில் இருக்கிறத வந்து நேராக ரிலேட் பண்ண ஆரம்பிச்சு. அங்கே பாரு அதுதான் டாக், அங்கே பாரு அதுதான் கேட், அங்கே பாரு பேரட் போகுது, அங்கே பாரு க்ரோ, அங்கே பாரு ஈகிள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேட் பண்ணி ஏரோப்ளேன் பாரு அது பாரு இது பாருங்கப்போ அது ரொம்ப எக்ஸைட்டடாக கற்றுக்க ஆரம்பிக்கும் போது இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் கெஜெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் ஓகே, இப்போ முன்னாடி கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறீங்க, உங்கள் குழந்தை பார்க்காம இருப்பாளா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இவ்வளோ வயசாகிடுச்சு, இப்போ நம்மளோட ஃபேவரட் சாங் ஏதாவது ஓடுதுன்னா நம்ம எங்கேயாவது மூவ் ஆகும்போது அது ஒரு நிமிஷம் நின்று நம்ம பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் மொபைலுன்னு இருந்தாலே டக்குன்னு போய் யாராவது எடுத்தாங்கன்னா போய் எட்டி பார்க்க தான் செய்வாங்கன்ட்டு நோமா வேணாமான்னு சொல்லி சமாளித்து தான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டா. இப்போயுமே அவன் முன்னாடி வரவங்க கிட்ட எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ப்ளீஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் பார்த்தீங்கன்னா 100% அவளோட ஸ்க்ரீன் டைமை டோட்டலாகவே கம்மி பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் டிவி வந்து சுத்தமாக ஓடுறதே இல்லை. டிவி ஓடி ஒரு 1 month கிட்ட ஆச்சு. மொபைல் வந்து அவன் முன்னாடி நாங்கள் எடுக்கிறதே இல்லை. நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரேராக தான் எடுக்கிறோம். அப்படி மிச்சவங்க யாராவது எடுத்தாலும் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி வேணான்னு சொல்லி அப்படி அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நாங்கள் அவ கூட ஃபிசிக்கலாக நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேம்ஸ்லலாம் நாங்கள் அவளை இன்வால்வ் பண்ணி இந்த மாதிரி படிக்கிறது, ரீடிங் அந்த மாதிரிலாம் பண்ணி அவளை டோட்டலாக டைவர்ட் பண்ணி இப்போ தான் எங்களோட இது வந்து ஸ்க்ரீன் டைம் இல்லாமலே வந்துட்டு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இப்படியே ஃப்யூச்சரில் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு 1-2 பாயிண்ட் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.